ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்ட் 1 வீடியோலேருந்து பார்ட் 2 வீடியோ வந்து கண்டினியூ ஆகுது. இதில் வந்து ப்ராப்பரான ரெண்டரிங் எடுத்து அதில் லைட்டிங்லாம் எப்படி வந்து ஷேடோ மேட்ச் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருவோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ப்ரொடெக்ஷன் ஓரியன்டான ட்ரைனிங்க்கு ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து லிமிடெட் டைம் ஆஃப். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் 850 GB ப்ரீமியம் அசட்ஸ் ப்ளஸ் பிபிஆர் மெட்டீரியலோட பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு காப்பி பண்ணி தந்துடுவேன். உங்களோட ப்ராஜெக்ட் இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாக்த்ரூ மெஷர் இது இருக்கிற டேபிள் சேரு இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. பாலிகான பிடிச்சிட்டு இதையும் செலக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜு இந்த இடத்துல ஓகே தான். கனெக்ட் இந்த இதே டாப்பில் போயிட்டு இந்த ரெண்டு ஏரியா கொடுத்து கனெக்ட் ஒரே ஒரு கனெக்ட் போதும். இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறது இப்போ இந்த பாயிண்ட்டு ஆப்போசிட்டுக்கு இந்த பாயிண்ட்டு பிரிட்ஜு கொடுத்துட்டீங்கன்னா அழகா அந்த பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போது இந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டு ஐசோலேட் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துட்டீங்கன்னா டாப்பில் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டுங்களா. இதுக்கும் வந்து ஒரு சிங்கிள் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து சிங்கிள் மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது ரியாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இது வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மெட்டீரியல் டெக்ஸ்சர் எல்லாம் அப்ளை பண்ணிடாதீங்க. அதுக்கு பொதுவாக நம்மளோட மரம் செடியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஃபாரஸ்ட் எல்லாமே அதெல்லாமே வந்து அப்ளை பண்ணணும். ஃபாரஸ்ட் பேக்கு அப்படிங்கிறது வந்து மரம் செடியெல்லாம் அப்ளை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான், ஒரு பிளக்இன் தான். பழைய வெர்ஷன்ல வந்து இருக்குது. புது வெர்ஷன் அதாவது V-Ray5க்கு வந்து கொடுக்காம இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா V-Ray5க்கு ஒரு நியூ அப்டேட் போன வாரத்துல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நீங்க ஃபாரஸ்ட் பேக்கு இப்போ 2020 2021 எல்லாம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ற ரெண்டர் என்ஜின் அதாவது V-Ray பாத்தீங்கன்னா இதுல போய் பாத்தீங்கன்னா V-Ray5 இருக்கு பாத்தீங்களா. ஆனா V-Ray4க்கு தான் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, V-Ray5க்கு சப்போர்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் V-Ray5க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி 3ds Max கொடுத்துருக்காங்க. அது இல்லாம மேக்ஸ் ட்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. மேக்ஸ் ட்ரீங்கிறது வந்து ஒரு பே பண்ணி வாங்குற மாதிரி ஒரு இதுதான். MAXTRE மேக்ஸ் ட்ரீ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி கார்டனிங்காக கிரியேட் பண்றது நிறைய மரமெல்லாம் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மரம் என்ன 71வது பேக்கு, இதை நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்க இருக்கிற மரம் செடியெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் பேக்ல அதுல மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க பாருங்க, இதெல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் ரியலா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஃப்ளோரசன் கலர்ல அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒர்த்தே கிடையாது. இப்போ இந்த பாக்கு மரம்லாம் பாருங்க, கொஞ்சம் ரியலா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அப்படி இல்லாட்டி இந்த பாக்கு மரம்ட்டு கிடையாது, இது வந்து ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி கேரக்டர் இருக்குன்னா கேரக்டரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியலா பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம டிராக் அண்ட் டிராப் மட்டும் பண்ணாலே போதும், ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா, இந்த மரம்லாம் பாருங்க, நம்ம கேரக்டருக்கு மேல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதான் வந்து இதை அப்படியே டிராக் அண்ட் டிராப் பண்ணி யூஸ் பண்றதா. ஒரிஜினல் பே பண்ணி வாங்கணும், பட் நம்ம அப்படி வாங்க வேண்டாம். டோர்னமெண்ட் ஃபைல் தனியாக தரேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்க அந்த பாத்துல மட்டும் போட்டாலே போதும், உங்களுக்கு ஈஸியா வந்து செட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சனவே உங்களுக்கு FB அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஐகான் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ டவுன்லோட் பண்ண நீங்க உங்களுக்கு நான் கொடுக்குற ஃபைல் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ட்ரீங்கிறது நான் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு 100 GB பக்கத்துல வந்துடும். ஓகேங்களா, இதை ஓபன் பண்ணோம்னா இங்க பாருங்க, மேப் எல்லாமே ஒரு ஃபோல்டர்ல போட்டேன். கீழே இருக்கிறது எல்லாமே தனித்தனி வால்யூம். இது வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3. இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இந்த ஃபைல் தான். மொத்தம் 2 கலெக்ஷனா வச்சுக்கோங்க. மேப்புங்கிறது மற்ற இது எல்லா ஆப்ஜெக்டோட மேப். இப்போ இந்த வால்யூமோட மேப், இந்த வால்யூமோட மேப், இதோட மேப், எல்லா மேப்பையுமே வந்து எல்லா மேப்பும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ள கொடுத்துருந்தாங்க. நான் மேப்பை மட்டும் என்ன பண்ணேன்னா தனியா கட் பண்ணி வெளியே வச்சுட்டேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12,800 இவ்வளவு மேப் வந்து உள்ள இருக்கும். எல்லா மரத்தோட மிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த அசட் ட்ராக்கிங் டேங்கிள்ல போய் இந்த பாத்தை மட்டும் கொடுப்போம் பாத்தீங்களா, அதே கான்செப்ட் தான். பட் நம்ம இதுல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபாரஸ்ட் பேக்கை அதை எடுத்துக்கும். ஆனா என்ன, இத மேப் எல்லாம் ஒரு ஃபோல்டர்லயும் எல்லாத்தையுமே வெளியேயும் போட்டுருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத் எங்க, இதோட பாத்தெல்லாம் எங்க கொடுக்கணும்னா நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, சி டிரைவ்ல. இதுதான் வந்து அதோட லிங்க் பண்ற பாத்து. ஓகேங்களா, ஃபாரஸ்ட் பேக்கு அப்படிங்கிறதுல தூக்கிட்டு போய் போடணும். ஆனா இந்த ஃபோல்டர்ல நீங்க அங்க தூக்கிட்டு போய் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இது 100 GB. நம்மளோட ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்மியா இருந்துச்சு, ஒரு 250 தான் வச்சிருக்கேன்னா சி டிரைவ் நிறைஞ்சு போயிடும். அதனால வந்து இந்த பார்த்து நீங்க போட வேண்டாம். சி டிரைவ் வந்து நான் 500 GB மேல வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னா நீங்க தாராளம் இதை தூக்கிட்டு போய் வச்சிடலாம். ஓகேங்களா, பட் நான் இந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணல. அதுக்கு பொதுவா இதை வந்து நான் எதுல வச்சிருக்கேன்னா இ டிரைவ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் நான் வச்சிருக்கேன். இ டிரைவ்ல பேக்கப்காக வச்ச அந்த பாத்தவே வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன்.
ஃபாரஸ்ட் பேக்குங்கிறது நீங்க இன்ஸ்டால் பண்ற சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க. i2 சாஃப்ட்வேர் இது V-Ray சப்போர்ட் ஆகுறது. இந்த டொரண்ட் ஃபைல் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இதுல வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு. இதான் வந்து செட்டப். இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது கீ கேட்கும், கேன்சல் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா கிராக்னு ஒன்று இருக்குதுல்ல, இதை வந்து உங்களோட வெர்ஷன் என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்க, இப்போ 2020 இதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட பாத்து எந்த பாத்து நம்ம நார்மலா வந்து 3ds Max பிளக்இன் இருக்கு பாத்தீங்களா, சி டிரைவ்ல 86ல ஆட்டோடெஸ்க்ல இப்போ 2020 இதுல கீழே வந்தீங்கன்னா பிளக்இன் ஃபோல்டர்ல ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ஃபாரஸ்ட் பேக் பேட்ச் ப்ரோ .dlo அதே ஃபைல் தான் ரீப்ளேஸ் ஆயிரும். ரீப்ளேஸ் ஆனோம்னா சாஃப்ட்வேர் ஓகே ஆயிரும். 3ds Max ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு FB அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதுல தான் வந்து ஒர்க் பண்ணணும். பட் இங்க நீங்க இதை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி சேவ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா ஃபைல் வந்து டக்குன்னு கிராஸ் ஆகலாம். அதே மாதிரி நான் சொல்ற மெத்தட்ல ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா செட் ஆகும். சரி ப்ரோ, நீங்க ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணனா ஒண்ணுமே காட்டலையில. இதை நான் கிளிக் பண்ணனவே எனக்கு இந்த மாதிரி ஒரு லைப்ரரி பேனல் மட்டும் தான் காட்டும், மற்ற எதுவுமே காட்டாது. இதுல நிறைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க, நீங்க எதையுமே கண்டுக்காதீங்க. நான் சொல்ற ஸ்டெப் மட்டும் நோட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்டெப் தெரிஞ்சாலே அடுத்தடுத்து ஹேங் ஆகாம சிஸ்டமும் க்ளோஸ் ஆகாம நீங்க தூக்கிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த கஸ்டம் எடிட் ஜென்ரேட் ஐகான் மோட ஸ்கிப் பண்ணிருங்க, அது தேவையில்லை. இந்த 2 மோடு தான் ரொம்ப முக்கியம். இது எதுக்குன்னா கஸ்டம் எடிட் அப்படிங்கிறது நீங்க ஒரு மரமா தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கலாம். ஓகேங்களா? ஜென்ரேட்டுங்கிறது ஒரு பல்கா ஒரு பாத்து செட் பண்ணிட்டு ஃபாரஸ்ட் பேக்கை நிறைய தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கலாம், ஒரு கார்டன் மாதிரி. ஓகேங்களா? நாம இப்ப ஃபாரஸ்ட் தேவையில்லை, ஒன்னொன்னா போதுங்கிறதுனால நான் கஸ்டம் எடிட்டே கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்துக்கலாம்னா அதுக்கப்புறம் இதுல எதுவுமே இல்லை, ஃபைலோட ஹைட் அண்ட் வித் இது வந்து நீங்க ஓகே கொடுக்காதீங்க. இது வந்து நார்மலா டிஃபால்ட்டா இருக்கிறதே விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு மரத்தை நம்ம ஸ்கேலும் கூட பண்ணுவோம், அதனால இது தேவையில்லை. டிஃபால்ட் செட்டிங்லேயே இருக்கட்டும். நம்ம செலக்ட் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்க. இங்கதான் வந்து லைப்ரரி நிறைய ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நான் பார்த்து கொடுத்தனால இங்கிருந்து எனக்கு எல்லா பாத்துமே எனக்கு இங்க வியூ ஆயிருக்கு. பார்த்து கொடுக்கல அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வியூ ஆகல அப்படின்னா நீங்க ஒரு ஆப்ஷன் மட்டும் ஒர்க் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபைல்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து லைப்ரரி ஃபாரஸ்ட் பேக்கரோட லைப்ரரி. இது ஃபைல்ல ப்ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து இந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது, பார்த்தே செட் ஆயிருக்காது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்மளோட இந்த இது இருக்கு பாத்தீங்களா, டெஸ்க்டாப்ல இ டிரைவ்ல மேக்ஸ் ட்ரீ இந்த இதுல போய் யூஸ் பாத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த பாத்து வந்துடும். பாத்து வந்தோம்னா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. பாத்து வந்தோம்னா லைப்ரரி பாத்து மட்டும்தான் செட் ஆயிருக்கும், கீழே வந்து சிஸ்டத்துல செட் ஆயிருக்காது. பாத்த கொடுத்தது எவால்வேட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணா இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆகினதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இங்க வந்து எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இதுதான் 2 ஸ்டெப். மூணாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச மரத்தை வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் 71 அங்க பாத்தாங்களா, இதுல 71 ஆக்சுவலா எல்லா வேல்யூமே கிடைக்கல, கிடைச்சதை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இதுல பிடிச்சது வந்து சப்போஸ் பாக்கு மரம், இது கொஞ்சம் நிறைய இருக்கு மரம் இருக்கிறதுனால, இல்ல இந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல ஒத்த மரம் வேணாலும் கூட நம்ம ஆட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். நான் இது செலக்ட் மட்டும் பண்ணிட்டு இம்போர்ட் செலக்டர் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. கர்சர்ல வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் இந்த இடத்துல மரம் வைக்கலாங்கும் போது இங்க ஒரு கிளிக் மட்டும் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எதுவும் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒண்ணு கேட்கும். இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா அங்க ஏன் சைஸ் வேண்டாம் அப்படின்னு, இதுவே ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணிக்கும். ஓகேன்னு மட்டும் கொடுங்க. கொஞ்சம் டிலே ஆகும். டிலே ஆனா ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில நேரத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணாலும் இது ஆட்டோ பேக்கப் வந்து இதுவே எடுத்துக்கும் இதை பொறுத்து. ஆனா ஆட்டோ பேக்கப் எடுத்துக்கணும் இந்த மரம் வந்து காணாம போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு தாட்டி கிராஸ் மட்டும்தான் ஆகும், ஓபன் பண்ணா அந்த மரம் அங்கேயே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது போட்டாச்சு. ஃபைல்ல ரீசெண்ட்ல ரெக்கவரி வந்துச்சு பாருங்க, இது கிளிக் பண்ணுங்க. ஆனா சேவ் பண்ணா மட்டும்தான் அந்த ரெக்கவரி வரும், சேவ் பண்ணாட்டு அந்த ரெக்கவரி வராது. இப்போ கொடுத்தோன்னு சொன்னலங்க ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு. இப்போ என்னன்னா இது வந்து சின்னதா இருக்கும், ஒரு சில நேரத்துல பெருசா இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க அந்த மரத்தை கர்சரை வச்சாலே எல்லாம் ப்ராக்சியா தான் இருக்கும். கரெக்டா கொண்டு போய் ஒரு கிளிக் பண்ணுங்க, ஹைலைட் ஆகும். இப்போ இதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், மாடிஃபை லிஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டா மாடிஃபை லிஸ்ட் போங்க. ஆனா ஃபாரஸ்ட் பேக் கிரியேட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா ஒர்க் பண்ணுங்க. இதுல போனவே ஒரே ஒரு மெனு மட்டும் தான் காட்டும், ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. இதுல இந்த சின்ன டவுன் ஏரோவை கிளிக் பண்ணுங்க, ஐட்டம் அதாவது ஃபாரஸ்ட் ஐட்டம் இந்த 2 ஆப்ஷன் தான் போகணும். கிளிக் பண்ணவே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. டைரக்டா ஐட்டம் செலக்ட் பண்ணா மட்டும்தான் மரத்தை வந்து கிளிக் பண்ணா கரெக்டா பிக் ஆகும். இப்போ இதுல லைட்டா ரொட்டேஷன் டூல் போட்டு ரொட்டேஷன் பண்ணலாம், ஸ்கேல் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைட்டா ரொட்டேட் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் பண்ணனாலும் கூட ஸ்கேல் டூல் வச்சு மரத்தை கொஞ்சம் பெருசு பண்ணணுமா சின்னது பண்ணணுமா நம்ம சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி அழகா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லைட்டா பின்னாடி
ஏன்னா இப்போ ஒரு மரம் தான் வச்சிருக்கேன், இல்ல ப்ரோ எனக்கு இது இந்த மரத்தவே வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து நான் பண்ணணுமா, அப்படியெல்லாம் அவசியம் கிடையாதுங்க. நீங்க ஒரு மரத்தை கொண்டு வந்துட்டு ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டீங்களா, பிக்சர் செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணாம இருக்கலாம், வெளியே கிளிக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இது ஐட்டம் கீழே பாத்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆடுனாலே மல்டிபிளா கண்டினியூவா கிரியேட் பண்ணிட்டு போகலாம். இப்போ எனக்கு இந்த சைடு வேணா ஒரு கிளிக் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டாவது தாட்டி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டம் ஹேங் ஆகாது, ஃபர்ஸ்ட் தாட்டி மட்டும் தான் ஹேங் ஆகும். ஓகேங்களா? இப்போ எனக்கு பின்னாடியே பாருங்க, பில்டிங்கை சுத்தி நிறைய வைக்கும் போது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி கொஞ்சம் கிரியேட் ஆகும் இந்த சைடு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்டராக்டிவ் ரெண்டர் வந்து ஒன்று எனேபிள் பண்ணி விட்டுக்கிறேன். இன்டராக்டிவ் ரெண்டர் கொடுக்கும்போது அதுல எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியுமில்லங்க. இங்க பாத்தீங்களா கொஞ்சம் ரியலா இருக்கிற மரம் மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். இங்க கண்டினியூவா நிறைய பின்னாடி மரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, மரம் எதுவுமே இல்லை, ஆடு கொடுத்துருக்கேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு ஆடு. இப்போ ஃப்ரண்ட்ல ஒரு மரத்தை வைக்கலாம். ஃப்ரண்ட்ல வைக்கும்போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ எஸ்கேப் கொடுத்துறேன் மூவ் டூல்ல. இப்போ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது மட்டும் ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இருக்கிறது மட்டும் செலக்ட் பண்ணிட்டா கொஞ்சம் பெருசு பண்ணணும் ப்ரோ அப்படின்னா ஸ்கேல் டூல் வச்சு லைட்டா பெருசு பண்ணுங்க. இது பெருசாகும் போது அந்த இது தெரியுதுங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம்னா நம்மளோட இதுதான். மூவ் பண்ணி வைக்கும்போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சரி ப்ரோ, இது ஒண்ணு வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆயிடுச்சு. வேற ஏதாச்சும் ஒரு மரம் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபைல. இந்த ஏரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐட்டம்ல இருந்து ஃபுல்லா வெளியே வந்தலாம். மறுபடியும் இதே இதுல செலக்ட் சிங்கிள்லாம் வேற ஒரு ஏரியா எல்லாம் 53 எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. இந்த இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதுல வந்து கொஞ்சம் இந்த மரம் நல்லா இருக்குன்னா, இல்ல இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னா ஓப்பன், நான் மரத்துக்கு பின்னாடி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் இதுவும் ஹேங் ஆனாலும் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஓகே, ஒருக்கா பிளிங்க் ஆகுது பாத்துக்கோங்க. பிளிங்க் ஆகி இந்த எரர் வரலன்னா நீங்க அடுத்த வேலை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வச்சுங்களா, ஃபைல வந்து ஒரு மரம் வந்தோம்னா சேவ் பண்ணிக்கோங்க. இது என்ன கொண்டு வர்றது, ஏன்னா சூரியனுக்கு முன்னாடி எல்லாம் வைக்கும்போது மரத்தோட ஷேடோ விழுகும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்போ நான் கேமராக்கு பின்னாடி தான் வச்சிருக்கேன். ஆப்ஜெக்டை பிடிச்சிட்டு ஃபைல்ல இதுல போய் ஐட்டம் ஆப்ஜெக்ட் ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. ஸ்கேல் டூல் வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணனா பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இதே ஆப்ஜெக்டை லைட்டா இந்த சைடு தூக்கிட்டோம். மரத்தோட ஷேடோ விழுகுதுங்களா, இன்ட்ராக்டிவ் ரெண்டர் பார்த்தீங்கன்னாலே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஷேடோவில் கொடுக்கும்போது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆடு கொடுத்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பின்னாடி வந்து மரத்தை வந்து செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மரத்தையும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு கொஞ்சம் மரம் இருக்கிற மாதிரி. இல்லை ப்ரோ ஆப்போசிட்ல கொஞ்சம் மரம் வந்து கொஞ்சம் பெருசாகணும் கூட இது வந்து தேவையில்லை, டெலிட் பண்ண கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க. ஐசல் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துடுறேன். இப்போ எனக்கு மரமெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் அசட்ஸ் எல்லாமே மெட்டீரியல் அப்ளை பண்ணி லைட்டிங் கொடுக்கறது தான் வந்து அடுத்த செக்ஷன் கொண்டு வந்துடுறது. லைட்டிங் மெட்டீரியல், ஏன்னா ரெண்டாவது ஃபர்ஸ்ட் செக்ஷன் பில்டிங் கிரியேட் பண்ணிட்டு ஒயிட் கலர் வச்சுட்டு ரெண்டாவது செக்ஷன்ல அசட் செட் பண்ணிட்டு அப்புறம் சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்கனாலும் கூட ஈஸியா வச்சுக்கலாம். நீங்க வச்சுட்டு கூட அடுத்த லெவலுக்கு கூட போய்க்கலாம். இப்போ நான் ஒரு காரையும் வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். இப்போ டிஃபால்ட்டா பாருங்க, நம்மளோட நான் எடுத்து வச்ச காரையே வந்து அழகா நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கார் இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்சரும் வேணும், அதனால டெக்ஸ்சர் வந்து பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட கார் இருக்கு பாத்தீங்களா, இதை டிராக் பண்ணி கொண்டு வந்து உள்ள போட்டுடலாம். மெர்ஜ் கொடுத்துட்டீங்கன்னா கார் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஆயிரும். கார் நம்ம பில்டிங் சைஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கோம்னா காரோட ரியல் ஹைட் வந்து எவ்வளவு ஹைட் இருக்கு, லென்த் இருக்கு அப்படிங்கிறது மெஷர் வந்து கரெக்டா செட் ஆயிரும். ஏன்னா வீரையில இருக்கிற மரமெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபாரஸ்ட் பேக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரோ, ஹேங் ஆகுதுன்னா வீரையில இருக்கிற டிஃபால்ட் மரமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார் எடுத்து நான் இங்க வச்சிருக்காங்களா, காரு வந்து கரெக்டா ரோட்ல எங்க இருக்கணுங்கிறது பாத்துக்கோங்க. இது வந்து 30 அடி ரோடா, கரெக்டா ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணுங்க 90 டிகிரி. இங்க வைக்கும் போது சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த கேமரா வியூல பாருங்க பர்ஃபெக்டா இருக்கும். இங்க இருந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா அந்த ரியாலிட்டி ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ரியல் கார் அந்த இடத்துல அதாவது மாடலுக்கு ஏற்ற ஹைட்ல கார் இருக்குங்களா, அதுக்காகத்தான் மெயினா வந்து ஆட் பண்றது. எனக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் இந்த வரணும்னா இந்த இடத்துல அழகா ஆட் பண்ணிக்கலாம். அந்த சைடு ஒரு கார் வரணும்னா நீங்க அந்த சைடு ஒரு கார் வந்து ஆட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்போ காரோட பெயிண்ட் மாத்தணும், அந்த டெக்ஸ்சர் எல்லாம் கொண்டு வரணும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கார் இம்போர்ட் பண்ணவே ஃபர்ஸ்ட் ஒரு சேவ் கொடுத்துருங்க. ஏன்னா இன்னி அடுத்தடுத்து போகும்போதெல்லாம் சேவ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல்ல ரெஃபரன்ஸ் அசட் ட்ராக்கிங் டேங்கிள் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க, மிஸ்ஸிங் ஃபைல் எல்லாமே காட்டும். இதுல இருந்து இது மட்டும் பார்த்து செட் பார்த்து இதுல உள்ள போயிட்டு பார்த்து கிளிக் பண்ணிட்டு யூஸ் பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா மிஸ்ஸிங் பார்த்து எல்லாமே செட் ஆயிரும். இது வந்து ஃபவுண்டுங்கிறது எதுக்குன்னா ஆல்ரெடி அந்த ஃபாரஸ்ட் பேக் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுனால, அதனாலதான் நம்மளுக்கு இங்க இருக்கிற டெக்ஸ்சர் எல்லாம் தெரியுது. அதனால அது பிரச்சனை இல்லை.
இப்போ இது கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு லோகோ, அது பின்னாடி இருக்கிற நேமு, இதெல்லாமே உங்களுக்கு கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க. இல்ல கம்பெனி நேம் வேண்டாம் ப்ரோன்னா இந்த டெக்ஸ்சர் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்ஸ்சர்ல போட்டோஷாப் தூக்கிட்டு போய் உங்களோட ஃபோன் நம்பர் இல்ல ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்பர் கொடுக்கறதுக்கு பொதுவா நம்ம என்ன ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துட்டீங்கன்னா பாக்குறதுக்கு ரியலா இருக்கும். ஃப்ரண்ட் வியூ எடுக்கும்போது ஓகே இந்த இதுல இருந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தான். இப்போ நான் லைட் வைக்காமையே பாருங்க ஓரளவுக்கு வந்து அடுத்த லெவல்ல லுக் கொண்டு வச்சு இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ஒரு சன்லைட் மட்டும் தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல ஐஎஸ் லைட்டை வந்து ஆட் பண்ணி ஆகணும். ஐஎஸ் லைட் தான் வந்து நம்மளுக்கு இது பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா ப்ரோ, இந்த இதுக்கெல்லாமே வந்து ஐஎஸ் லைட் அதே மாதிரி ஸ்டாரும் வந்து ஆட் ஆகுது. ஸ்டார் ஐஎஸ் லைட் ஆட் ஆகிறதுக்கு ரெண்டு விஷயம் நம்ம ஆட் பண்ணணும். ஸ்டார் வரக்கு உள்ளுக்குள்ள இருக்க அந்த குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஏற்கனவே ஒரு சிலிண்டர் வச்சிருந்தோம்ல, அந்த சிலிண்டர் எல்லா சிலிண்டரையும் செலக்ட் பண்ணுங்க. இந்த சிலிண்டர் எல்லாத்துக்கும் மெட்டீரியல் எடிட்டர் ஓபன் பண்ணிட்டு மெட்டீரியல் எடிட்டர்ல நியூவா ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணுங்க. அது வந்து செல்ஃப் இலுமினேஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்காக கெட் மெட்டீரியல் போய் கெட் மெட்டீரியல்ல மெட்டீரியல் செக்ஷன்ல வீரே லைட் மெட்டீரியல் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல வந்துடும். அசைன் மெட்டீரியல் கொடுத்தா எல்லாத்துக்கும் அசைன் ஆகிடும். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கேமராக்கு எனக்கு அதுக்கு பிரைட்னஸ் தெரியணும்னா இந்த லைட் மெட்டீரியல கீழே காம்பன்சேட்டிவ் கேமரா எக்ஸ்போசர் அதுக்கு மேல இருக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணிருங்க. இது கொடுத்தா மட்டும்தான் இங்க வந்து நல்லா பிரைட்டா தெரியும், இல்லாட்டி அந்த பிரைட்னஸ் தெரியாது. ஆனா கேட்கலாம் ப்ரோ இங்க வந்து ஸ்டார் மாதிரி நல்லா க்ளோ ஆகுதல்ல, நம்மளுக்கு ஏன் க்ளோ ஆக மாட்டேங்குது? இங்க பாருங்க ஸ்டார் மாதிரி தெரியுது பாருங்க, ஆனா இங்க வந்து ஸ்டார் மாதிரி தெரியல. ஸ்டார் தெரியணும்னா ஃப்ரேம் பஃபரை லைட்டா மேல மூவ் பண்ணுங்க. இந்த ஏரியாவை இப்படி மூவ் பண்ணிட்டு இதை கீழே தூக்கிட்டு வந்தீங்கன்னா லென்ஸ் எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த லென்ஸ் எஃபெக்ட் ஆன் பண்ணிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லென்ஸ் எஃபெக்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த க்ளோம் ஆகுறது தெரியும். சைஸ் வந்து நல்லா ஃபுல்லாவே வச்சுக்கோங்க. இதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் நம்ம கொடுக்கறத பொறுத்து லைட்டா பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது லோட் ஆகும் போது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு தாட்டி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இப்போதைக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் மாடல் கொஞ்சம் ஸ்மூத் ஆகணும், எனக்கு இந்த நாய்ஸ் வேண்டாம் அப்படின்னாலே ரெண்டர் எலிமெண்ட்ல ஆட்ல டீநாய்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்மூத்னஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் மைல்டுன்னு வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலா ரெண்டர் ஆகும் போது ஓரளவுக்கு இந்த டார்க் நாய்ஸ் எல்லாம் வந்து வரவே வராது, கொஞ்சம் ஸ்மூத்னஸ் நாய்ஸ் தான் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து லைட்டிங்கோட கண்ட்ரோல் நம்மளுக்கு தேவை அப்படின்னா இதுலயே இன்னொரு லைட்டிங் வந்து ஆட் பண்ணுங்க. இது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா இது யூஸ் பண்ணீங்கன்னா உண்மையாவே பர்ஃபெக்டா இருக்கும். அதுதான் வந்து லைட் மிக்ஸ் அப்படிங்கிறது, வீரே லைட் மிக்ஸ்ங்கிறது. இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல வந்து ஏன் ஓப்பன் ஆகல அப்படின்னா சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணீங்கன்னா தான் மறுபடியும் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஆட் ஆயிடுச்சுங்களா. அதே மாதிரி ஒரு சில நேரத்துல லைட் மிக்ஸ் எனக்கு ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா இரேடியன்ஸ் மேப் ஆட் பண்ணா உங்களுக்கு லைட் மிக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இரேடியன்ஸ் மேப் என்னன்னா ஜிஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல ப்ரூட் அதாவது பிரைமரி வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து இரேடியன்ஸா வைப்பாங்க. அது வந்து வீடியோ அவுட்புட் கிடைக்கிறதுக்கு. இது வச்சீங்கன்னா லைட் மிக்ஸ் ஒர்க் ஆகாது. இரேடியன்ஸ் இல்லாம ப்ரூட் ஃபோர்ஸ் வச்சா மட்டும்தான் லைட் மிக்ஸ் ஒர்க் ஆகும். ப்ரூட் ஃபோர்ஸ்ங்கிறது வந்து ஹை குவாலிட்டி, அதனால ப்ரூட் ஃபோர்ஸே வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு லைட்டா ஸ்மூத்னஸ் வந்துருச்சுங்களா. இதுல நம்ம இன்டென்சிட்டி நம்ம கொடுக்கறத பொறுத்து உங்களுக்கு மேலே கீழே வரும். ஆனா இது வந்து ஸ்டார்ஸ் மாதிரி எல்லாம் வராது. அதுக்கு வந்து கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் லென்ஸு கிராச்சஸ் இதெல்லாமே நீங்க ஆட் பண்ணி தான் கொண்டு வரணும். இதை கொடுக்கும்போது லென்ஸ் வந்து எவ்வளோ இதை வந்து கிரியேட் பண்ணுங்க. எஃபெக்ட்ஸும் எவ்வளோ சைட்ஸு இங்க வந்து எனக்கு 1 to 6 சைடு இருக்குங்களா, இங்கே வந்து 6 க்ளோ இருக்கு. பட் லைட் எல்லாம் வரும்போது பிரைட்னஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த க்ளோனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு சைட்ல இருக்கும். சரி, அடுத்த லைட் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் அப்படின்னா அதான் சொன்ன பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து இந்த லைட்டு ஐஎஸ் லைட் வந்து செட் பண்ணணும். ஐஎஸ் லைட்டுக்கு மாடல்ல இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐஎஸ் லைட் இங்கே எடுத்துக்கலாம். ஆட்டோ கிரிட் எனேபிள் பண்ணிட்டு கரெக்டா எங்க இருந்து நான் இங்க இருந்து கிரியேட் பண்ணி இங்க இருந்து கீழே பார்த்த மாதிரி ஒரு நல்லாவே கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ லைட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. லைட்டோட ஆப்ஷனை மட்டும் பிடிச்சிட்டு டாப் கீழே போனீங்கன்னா இப்போ லைட் எங்க இருக்கணும், இந்த லைட்டை மூவ் பண்ணி கரெக்டா இந்த பாயிண்ட்ல கொண்டு வந்து வச்சிருங்க. ஃப்ரண்ட் வீல போனீங்கனாலே தெரிஞ்சிடும் கீழே இருக்கணும். நான் வந்து நல்லா ரொட்டினாப்ல மேலே வச்சுறேன். இங்க வந்துருச்சுங்களா. இப்போ டாப்பில போய் இதை ட்ராக் பண்ணி எல்லா இடத்துலையுமே இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து கரெக்டாக இந்த சைடு இப்போ கரெக்டாக போயாச்சு. ஒரே ஒரு லைட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஐஎஸ் லைட்டோட ஆப்ஷன் சொன்னேன், லியோமோன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து உள்ளத்துக்கு வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஃபைல் சேவ் பண்ணிட்டு இப்போ இன்டராக்டிவ் ரன்னர் வந்து எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல ஐஎஸ் லைட்டோட இதுல போயிருங்க. நம்மளோட இ டிரைவ்ல ஐஎஸ் லைட் அப்படிங்கிற லெட்ஸ் போட்டோம்னா ஐஎஸ்
ரைட்டுங்கிறதுல கீழே கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் ஃபைல் கொடுங்க, இந்த ஆப்ஜெக்டோட வந்து கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த இது ஓகேனா இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். லைட்டோட ஆப்ஷனை பொறுத்து இதுன்னா இதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஐஎஸ்ல இருக்கும், அதோட ஷேப் வந்துருச்சுங்களா, இங்கே தெரியல. இப்போ லைட்டோட இன்டென்சிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் இங்கே நீங்கள் பவர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் தெரியும். அதனால இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணிருங்க. லைட் மிக்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் போய்க்கோங்க. இப்படி எடுத்துட்டு இங்கே வந்துருச்சு பாருங்க, ஐஎஸ் பவர் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. பவர் கொடுக்கும்போது அந்த இடத்துல பவர் ஏறுதுங்களா, ஏன்னா இவ்வளோ லைட் தான் கொடுக்கணும்னு கிடையாது, கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதோட கலர் மாற்றணும் அப்படின்னாலும் கூட இதை பிடிச்சி டெம்பரேச்சர் ரிலேட்டடாக இருக்கிற கலரா அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோங்க. ஒரு ஆரஞ்சு டோன் இப்போதைக்கு டெம்பரவரியாக கொடுத்துக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்குங்களா ப்ரோ. இதான ப்ரோ அவுட்புட்டாக வருது. இது ஃபைனல் அவுட்புட் வரும்போது அது டினைசர் கொடுக்கறதுனால தான் அந்த ப்ராப்ளம். டினைசர்ல எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து தனியாக போயிடும். ஓகேங்களா, அதாவது பிரச்சனை இல்லை. செல்ஃப் இலுமினேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த டெக்ஸ்சர் கொடுத்தோம் பார்த்தீங்களா லைட் மெட்டீரியல்னு, அந்த லைட் மெட்டீரியலுக்கு கொடுக்குற அந்த இது லைட்டாக ஆட் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்களா அந்த ஸ்டார் வச்சனால அந்த கிராச்சஸ் லென்ஸ் எஃபெக்ட் வச்சும்போது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கா. இப்போ அந்த லென்ஸோட எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணணும். இப்போ லென்ஸ் எஃபெக்ட்ல போய் பவரை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இப்போ இதோட சைஸ் டென்சிட்டி சைஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வால்யூம் கம்மி பண்ண பாசிட்டிவ் ஃபுல்லாகவே இருக்கட்டும். ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு ஓரளவுக்கு இருக்கட்டும் ப்ரோ. அடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லென்ஸ் எஃபெக்ட்ல என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஓவராலா அந்த என்விரான்மெண்டோட கண்ட்ரோலை வந்து கண்ட்ரோல் பண்றது ப்ரோ. சன்லைட்டுங்கிறது சன்லைட்டோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் லைட்டோட கவுண்டிங் கொண்டு வரவே அடுத்த லெவல் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், மெயினாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அந்த இதுக்கு பார்த்தீங்களா லைட்ல இருந்து வெளியே வந்துட்டு கண்ணாடிக்கு மெட்டீரியல் எடிட்டார்ல வேற ஒரு மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணுங்க. கரெக்டா நார்மல் மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல வந்துடும். இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் மெட்டீரியல்னாலே ரிஃப்ளெக்ஷன் 100% இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் வந்துருச்சு. டிரான்ஸ்பரண்ட் ஃபுல்லாவே இருக்கும், ஃபுல் டிரான்ஸ்பரண்ட். பட் டிரான்ஸ்பரண்டா இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ரிஃப்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அதனால ரிஃப்ராக்ஷன் வந்து ஒரு 10ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது நல்லா கண்ணாடி மாதிரி தெரியும். பட் இவ்வளவு கண்ணாடி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ஒரு 0.4 அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து லைட்டா ஆட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ப்ரோ. ஓகேங்களா, லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து தெரியுது ப்ரோ. ஆப்போசிட்ல இருக்கிற லைட் தெரியறதை விட கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் தெரிஞ்சு பாருங்க. ஒரு 3ன்னு வச்சிடறேன், இன்னும் கொஞ்சம் லைட் இன்டீரியருக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரியல. அந்த ஸ்கிரீன் எல்லாம் தெரியுதுன்னா நம்ம ஸ்கிரீன் வந்து போடணும். அதுக்கப்புறம் இதுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் லைன் வருதுல்ல, இந்த பேட்டர்ன் லைன் இங்க இல்லையா அப்படின்னா பேட்டர்ன் லைனுக்கு அதே மெட்டீரியல்ல போய்க்கங்க. இந்த கண்ணாடியிலேயே பம் மேப் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு மேப் செக்ஷன்ல கீழே வந்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் ஒன்று இருக்கும். ஜென்ரல்ல டைல் ஒன்று இருக்கும். டைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைல் கவுண்டிங் எல்லாம் வந்து உங்க இடத்துல கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ப்ரோ. ஆனா இதுல இருக்கிற டைல்ஸ் வந்து இப்போ இதை டபுள் கிளிக் பண்றேன், இந்த இடத்துல அந்த டைல்ஸ் தெரியும் பாருங்க, இங்க தெரியுதுங்களா. ஆனா கவுண்டிங் எல்லாம் நல்லா பெரிய பெரிய டைல்ஸா இருக்குது. கவுண்டிங் சின்னது பண்ணோம்னா டைல்ஸோட இது இங்க வேல்யூ வந்து நம்ம போடணும், எவ்வளவு பீசஸ் வேணும் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல டைல்ஸ் தெரியல கண்ணாடிங்கனால நான் இதை தூக்கி டிஃப்யூஸ் மேப்புக்கு ஃபர்ஸ்ட் போட்டுறேன். டிஃப்யூஸ் மேப்ல போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளவு கவுண்டிங் இருக்குங்கிறது தெரியும். இதையும் வந்து ரிஃப்ராக்டா ஃபுல்லா இப்படி கொண்டு வந்துடலாம். இதை கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைல்ஸ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம அதுல இருந்து வெளியே தூக்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, ரிஃப்ளெக்ஷனையும் ஃபுல்லாவே கம்மி பண்ணிடலாம். என்னதான் கம்மி பண்ணாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல சுத்தமா அது தெரியல பாத்தீங்களா. இதுக்கு காரணம் என்னன்னா இது வந்து ஒரு நார்மல் பாக்ஸ். இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு UVW மேப் அப்படிங்கிறது ஒண்ணு ஆட் பண்ணணும். இதுலதான் வந்து UVW மேப் ஆட் பண்ணணும். கரெக்ட் ஆயிடுச்சுங்களா. இதோட திக்னஸ் இப்போதைக்கு வந்து இதோட திக்னஸ் கொண்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லையா, இதை வந்து எடுத்துட்டுருங்க. இப்போ இங்கே கிளியர் ஆயிடுச்சு. ரிஃப்ளெக்ஷனு 100% இருக்கணும், ரிஃப்ராக்ஷனும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சுங்களா. இப்போ பம்புக்குள்ள போயிட்டு கீழே பாருங்க, அட்வான்ஸ் கண்ட்ரோல்ல இந்த டெக்ஸ்சர் வந்து அந்த லைன் வந்து ஃபுல் பிளாக் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மேல இருக்கிறது வந்து ஃபுல் ஒயிட் வச்சுக்கோங்க. ஏன்னா பம்புனாலும் கூட நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வரும். அதுக்கப்புறம் இந்த ரிப் அந்த அந்த 2 திக்னஸோட லைனோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது பண்ணோம்னா லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0.2 வச்சிடறேன். அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன லைனா வருங்க. 0.1ன்னா இனிமே சின்ன லைனு,
0.05 0.005 வந்து கம்மியா இருக்கு. ஓகே, இந்த லெவலுக்கு இது பர்ஃபெக்டா இருக்கு ப்ரோ. இப்போ இந்த சைட்ல வந்து ஓகே பண்ணிக்கலாம். இன்டீரியருக்குள்ள ஏதாச்சும் ஒரு லைட் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு இன்டீரியர் லைட்டுங்கிறது வந்து ஸ்பியர், அது இது இருக்கு பாத்தீங்களா, ஸ்பியர் லைட்டு, அது ஒன்று வச்சாலே போதும், ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். ஆட்டோ கிரிட் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வீல போய் லைட்டை அப்படியே கீழே கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் லைட்டு இதை அப்படியே இது பண்ணி கீழே வச்சுட்டு சரி இன்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. லைட்டோட பேராமீட்டர்ல இன்விசிபிள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ லைட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ உள்ள லைட் கொடுக்கும்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் அழகா ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிச்சுங்களா? பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் ப்ரோ. ஒன்னு ஆட் பண்ணவே இப்போ இந்த லைட்டோட கலர் வேணும் அப்படின்னா கூட இதை க்ளோஸ் பண்ணிட்டும் நீங்க அதுல ஆட் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணும் போது அதோட ரியாலிட்டியும் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நான் இதை உடனே வந்து அடுத்து ஓபன் பண்ண போறது கிடையாது. இதே ஸ்பியரை வந்து இந்த கேப்புக்குள்ள வந்து ஆட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அதுவும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். மரம் வச்சனாலதான் லைட்டா ஸ்லோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மரத்தை எடுத்துட்டீங்கனாலும் கூட பர்ஃபெக்டா செட் ஆயிரும். இப்போ நான் இது வந்து ஃப்ரண்ட் வியூல இன்ஸ்டன்ட் கொடுத்துருங்க. இப்போ சன்லைட்டு ஒவ்வொரு லைட்டுமே நீங்க தனித்தனியா பிரிச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் 4 இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண இந்த இடத்துல இன்டீரியருக்குள்ள பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு நார்மலாவே கிரியேட் ஆகும் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கிறது, இப்போ உள்ள ஒரு லைட்டு ஆட் பண்ணோமா, டாபிக் போய்க்குங்க. இப்போ இங்க இருக்கிறத வந்து நான் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்ல கொண்டு வரும்போது நம்மளுக்கு இந்த ஏரியாக்குள்ள வந்துருங்க. இருந்தாலும் இந்த சப்ஜெக்டை செய்து ஒரு கேப்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல வச்சு ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு லைட்டோட லைட் செக்ஷனை மட்டும் கொடுத்துட்டு லைட் பிடிச்சி பேக் சைடில் ஷிஃப்ட் பிடிச்சி இதை வந்து கீழே இன்செட்டு இந்த லைட்டு இன்னும் கொஞ்சம் கீழே தூக்கிட்டு வந்துடலாம். எல்லாமே இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் லைட்டா இன்டென்சிட்டி இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்ட்ராக்டிவ் வந்து இப்போ இன்டென்சிட்டி 6 லைட் வந்து வச்சு லைட்டை நம்ம இந்த பிரைட்னஸ் கொடுக்கும்போது லைட்டாக வரும். இதோட வேணும்னா லைட்டாக நம்ம ஆட் பண்ணுறது தான். இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு ப்ரோ. என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல ஃபுல்லா வேணுமா லைட்டா வேணுமாங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட் உள்ள நான் ஹைட் பண்ணி வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அதை போட்டு அதுக்கு தனியா வால் கொடுத்தோம்னா அது தனியா போகும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளோட பில்டிங் வந்து எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு பில்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு Alt Q அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போயிருங்க. இது ஃபுல்லாவே வந்து ஒரே மெட்டீரியல் தானே, அதாவது ஒரே பில்டிங் தானே. சப்ஜெக்ட்ல மெட்டீரியல் எடிட்டர் போயிருங்க. 2 மெட்டீரியல் வந்து மெயினா ஆட் பண்ணுவாங்க. இந்த ஒரு மெட்டீரியல் இந்த சைடுல இருக்கிறது, இந்த 2 மெட்டீரியல், கோல்டன் வந்து 3வது மெட்டீரியல், அது வந்து தனியாக கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வெறும் 3வது ஸ்லாட்ல கெட் மெட்டீரியல்ல கீழே பாத்தீங்கன்னா மல்டிசப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மல்டிசப் ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து 2 மெட்டீரியலா இருந்தாலும் 3 மெட்டீரியல் இருந்தாலும் நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல் ஆப்ஜெக்ட்லயுமே இந்த மல்டிசப் ஆப்ஜெக்ட்ங்கிற மெட்டீரியல் வந்து அசைன் பண்றேன். இப்போ அசைன் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து இங்க நம்பர் 1 இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து வீரே மெட்டீரியல் வந்து லோட் பண்ணுங்க. இல்ல நம்மளோட மெட்டீரியல் லைப்ரரி ஏதாச்சும் இருந்தாலும் அது ஓகே தான். இப்போ இந்த ஹோல் மெட்டீரியலையுமே செலக்ட் பண்ணுங்க. அதாவது பாலிகான் தானே, கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பாலிகான் ஐடிங்கிறது இருக்கு. 1ன்னு கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா இப்போ ஃபுல் மெட்டீரியலுமே வந்து நம்பர் 1ல வந்து செட் ஆகும். அதுக்கடுத்து வந்து நம்பர் 2 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிகான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே, அதாவது வுட் கலர்ல வர்றது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்றேன். இப்போ இதுல இருந்து இது ஃபுல்லா ஆல்ட் பிடிச்சி இதெல்லாம் டீசெலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் செலக்ட் ஆயிடுச்சுங்களா? அப்புறம் செவுத்துல ஆல்ட் பிடிச்சி இதெல்லாமே வந்து டீசெலக்ட் ஆகணும். இதெல்லாம் வுட் கிடையாது. பாட்டம் சைடு இதெல்லாம் வுட் கிடையாது. செலக்ஷன் டூல் வச்சு செலக்ஷன் பண்ணுங்க. நம்மளுக்கு அது இதாகும். ஓகேங்களா? இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே சேனல் ஐடி வந்து நம்பர் 2 மெட்டீரியல் கொடுக்கணும் இல்லை, நம்பர் 2 அது ஐடென்டிஃபை பண்ணாலே போதும், போதுமான இதாகிடும். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் 2 கொடுக்கணுமா? இல்லை வேற எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸ்டெப் வந்து கொடுக்கணும் 1 2 3 4 ஸ்டெப் வந்து வேற ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னாலும் கூட பிரச்சனை இல்லை. இல்லை இதுக்கும் வந்து நம்பர் 3 கொடுத்து வேற மெட்டீரியல் கொடுக்கணும், நான் 2வே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளோருக்கு வந்து கண்டிப்பா வேற ஏதாவது கொடுத்தாகணும். அதனால ஃப்ளோரை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளோருக்கு வந்து நம்பர் 3ன்னு கொடுத்துடலாம். இப்போ செவரு ஃப்ளோர் எல்லாமே ஓகே ஆயிடுச்சுங்களா? இப்போ ஐசோட் வந்து ஃபுல்லா வெளியே வந்துடலாம். இந்த இடத்துல நீங்க இப்படியும் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்மளோட
வீரிய மெட்டீரியல் லைப்ரரியில ஓப்பன் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல் ஏதாச்சும் எடுங்க. இப்போ நான் காங்கிரீட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. காங்கிரீட்ல இப்போ எனக்கு இந்த காங்கிரீட் ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ல போனோம் அப்படின்னா இல்ல ஆமா இதை தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ல லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வுட்டு தானே, வுட் செக்ஷன்ல போயிட்டு இந்த வுட்டு நல்லா இருக்கு, எதுவுமே எல்லாமே நார்மலா தான் இருக்குது. அப்புறமா இந்த வுட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இதுகளை தூக்கி நம்பர் 2ல போட்டுறேன். 2 செட் ஆயிடுச்சுங்களா? இப்போ ஃப்ளோர் டைல்ஸ் போய்க்கலாம். டைல்ஸ்ல கிரவுண்டுக்கு இதுகளை பழப்பாங்க. இப்போ நம்ம இதை தூக்கி நம்பர் 3 போட்டுறேன். இப்போ இந்த இடத்துல 3யுமே போட்டாச்சு. இப்போ இந்த 3 சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குள்ளே போய் சோர்ஸ் அடர் மெட்டீரியல் எம்பி போட்டு, செகண்ட் சப்ஜெக்ட்ல சோர்ஸ் அடர் மெட்டீரியல் எம்பி போட்டு, அதுக்கப்புறம் 3வதுலேயே போனாங்க சோர்ஸ் அடர் மெட்டீரியல் எம்பி போட்டு மெட்டீரியல் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ஓவராலா செலக்ட் பண்ணிட்டு யூவிடபிள் மேப் கொடுங்க. யூவிடபிள்ல பாக்ஸ் டைப்புங்கிறதுனால பாக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜிஸ்மா செலக்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம டைல்ஸ்னா டைல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு லைட்டா ஜூம் பண்ணிங்கனாலே போதும். அழகா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட மெட்டீரியல் வந்து அழகாக கிடைச்சிடும். இப்போ சப்ஜெக்ட்ல இருந்து ஃபுல்லா வெளியே வந்துடுறேன். ஐசோலேட்ல இருந்து ஃபுல்லா வெளியே வந்துடலாம். இல்ல எனக்கு இந்த இது வந்து மாத்தினாலும் கூட மல்டி சப் ஆப்ஜெக்ட்ல தானே வச்சிருக்கோம், ஈஸியா நீங்க அங்கிருந்து சேஞ்ச் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஒரு கலர் டோனோட வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஒயிட் கலர் அப்ளை பண்ணியிருக்காங்களா, இதுக்கு வந்து மெட்டீரியல் எடிட்டா இது வந்து ஒரு கோல்டன் கலர்ல வச்சிருக்காங்க. இந்த கடைசியா இருக்கிற இந்த ஒயிட்டை தான் அதுல வச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு லைட் இதுல கோல்டன் கலர் எஃபெக்ட்டுக்கு இதில் ஆட் பண்ணுங்க. இது வந்து இந்த இடத்துல ஓகே இருக்கும். எப்பவுமே இது வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அதனால 100% ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டு கிளாஸ்னஸ் வேல்யூ வந்து ஒரு 0.8 அப்படின்னு வச்சுறேன். ஏன்னா ஃபுல் ரிஃப்ளெக்ஷன்னா ஃபேஸ் வந்து அப்படியே தெரியும், இதுன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாட்டம்ல மறைக்கிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்ஹைடு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம உள்ள இருந்து ஒன்று வெளியே அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று ரெடி பண்ண பார்த்தீங்களா, அந்த இது மட்டும் வெளிவரும். இதுக்கு தனியா வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது அது தனியா உங்களுக்கு நீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுக்கும் வந்து நான் இந்த மெட்டீரியல் வந்து லோட் பண்ணிடுறேன். பட் இங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருந்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்ங்கிறது லைட் இருக்கிறது தானே, அதனால உள்ள இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம வேற ஒரு எஃபெக்ட் வந்து 2 சைட் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி நான் டபுள் சைடுமே எனக்கு வேவ் ஆகணுங்கிறதுனால மெட்டீரியல் எடிட்டர்ல ஃபர்ஸ்ட் ஒன்று இருப்பாங்க டபுள் சைட் மெட்டீரியல், இதை ஆட் பண்ணிருங்க. இதுக்குள்ள வந்து இந்த மெட்டீரியல் லோட் பண்ணுங்க. ஆக்சுவலா இங்க கொண்டு வந்து போட்டு காப்பி கொடுத்து ஓகே பண்ணீங்கன்னா வேற ஒரு நேம்லெஸ் சேஞ்ச் ஆகும். இங்க பார்க்கும்போது இது மாதிரி தான் இருக்கும், ஆனா 2 சைட் மெட்டீரியலா தான் இருக்கும். நல்ல ஒரு ஒயிட் சைட்ல கொண்டு வந்தா டிரான்ஸ்பரண்ட் உள்ள இருக்க லைட் வந்து நல்லா பழையன்னு தெரியும். ஸ்டாப் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா டபுள் சைட் மெட்டீரியல்ங்கிறதுனால சரி நம்ம அப்ளை பண்ணல, மெட்டீரியல் லோட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் எடுத்தால இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதை அசைன் பண்ணுங்க. அசைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டா தெரியுற மாதிரி இருக்கும். இது வந்து 2 சைட் மெட்டீரியலோட க்ளோனஸ் எல்லாம் கொடுக்கும்போது இனிமேல் நல்லா இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்குமே தனித்தனியா அந்த லைட் வைக்கணும். மொத்தம் 1 2 3 4 5 இருக்குங்களா, அப்படின்னா 5 லைட் வந்து வைக்கணும். நம்ம 3 லைட் தான் வச்சிருக்கோம் அப்படின்னா லைட் செக்ஷன்ல லைட்டை செலக்ட் பண்ணி அது ஃபைனலா கூட நம்ம அந்த ஒவ்வொரு ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணா அடுத்தடுத்த லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது இந்த இடத்துல வந்துடும். இப்போ உள்ள இருக்கிற மெட்டீரியல்ல இந்த கிளாஸ் மெட்டீரியலோட கோ டு பேரண்ட் இந்த ரிஃப்ராக்ஷன் 1.6 அப்படின்னு கொடுங்க. எப்படி இருக்குங்கிறது ஓரளவுக்கு தெரியுது இல்ல, 1.9 கொடுக்கலாம். தூங்குறதுங்களோ ஓகேதான் ஓரளவுக்கு. சப்ஜெக்டை பொறுத்து நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த க்ளோனஸோட எஃபெக்ட் வந்து தெரியும். இல்ல ப்ரோ எனக்கு இந்த ப்ளீச்சை வந்து கம்மி பண்ணோம்னா இதுக்கு தான் எக்ஸ்போசர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இதுல ஹைலைட் பண்ண மட்டும் லைட்டா கம்மி பண்ணீங்கன்னா அந்த ப்ளீச் மட்டும் உங்களுக்கு டோட்டலா கம்மியாயிடும். ஓகேங்களா, அந்த ப்ளீச்சை கம்மி பண்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து உள்ள இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா நம்ம மெட்டீரியல் போட்டிருக்கோம், மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த லெவல்ல நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஃபீல் எல்லாமே போயிடும், கொஞ்சம் நீட்டாவே வரும். இப்போ ரோடோட மெட்டீரியலையும் வந்து ஆட் பண்ணணும். ஆல்ட் கீ கொடுத்து இதை மட்டும் ஐசோலேட் போயிருங்க.
மெட்டீரியல் எடிட்டர்ல வேற ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் ஸ்லாட்ல ஃபர்ஸ்ட் இந்த மெட்டீரியல் அசைன் பண்ணுங்க. கெட் மெட்டீரியல்ல பிட் மேப்பு நான் ரோடுக்கு வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். இந்த டெக்ஸ்சரை வந்து லோட் பண்ணா நெட்ல நார்மலா டவுன்லோட் பண்ணாலே அந்த ஆப்ஷன் வந்து கிடைச்சிடும். அசைன் மெட்டீரியல் இந்த சைடு வந்துச்சுங்களா? எப்பயுமே ஒரு மெட்டீரியல் கொடுத்தாலே UVW மேப் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கணும். இதுல வந்து ஜிஸ்மாஸ் செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் டூல் ஆங்கிள் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு கரெக்டா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் UVW மேப்ல ஃபிட் கொடுத்தீங்கன்னா ஃபிட் ஆயிரும். இப்ப இருந்து ஸ்கேல் டூல் வச்சு இங்க இருந்து இந்த ஆக்சஸ் மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா நம்மளுக்கு ரோடு வந்து செட் ஆயிரும். ஆனா ரோடு வந்து ரொம்ப டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் லைட்டா வேணும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெட்டீரியல் எடிட்டர்ல இது ரோட்டுக்கான யூஸ் பண்ணதுதான மெட்டீரியல். இது வந்து டெக்ஸ்சர் கொஞ்சம் கம்மி பண்ணனா டிஃப்யூஸ் கலர் வந்து வரும். ஆனா இப்போ டிஃப்யூஸ் கலர் பிங்க் கலர், டெக்ஸ்சரோட பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்றேன். கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கலர் வருது பாருங்க, இந்த கலர் வருது. அதாவது ஒரு பிங்க் கலர் வருது. பிங்க் கலர் வேண்டாம், லைட் கிரே வேணுங்கிறதுனால நான் இது வந்து ஃபுல் கிரே வச்சிடறேன். பியூர் பிளாக் வச்சா டார்க்கா இருக்கும், ஒயிட் வச்சா ரொம்ப இருக்கும். அதனால கிரே வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் மைல்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சரி, இது ஒரு மேப் மட்டும் தான் ஆட் பண்ணணுமா? இது ரோடுனாலே 2-3 மேப் ஆட் பண்ணுவோம். அதுலயும் முக்கியமா வந்து பம் மேப் ரொம்ப தேவைப்படும். இது பம் மேப்ல லோட் மட்டும் பண்ணுங்க. பம் மேப்புக்கு இந்த ப்ளூ கலர் மேப் ஆட் பண்ணிக்கிறேன். கோ டு பேரண்ட். அதுக்கு அடுத்தது மறுபடியும் இதுல ரிஃப்ளெக்ஷன் மேப் ஆட் பண்ணி தான் ஆகணும். ரிஃப்ளெக்ஷன் மேப்புக்கும் நான் வந்து இங்க இருக்குங்க இந்த மேப் ஆட் பண்ணிடுறேன். ரிஃப்ளெக்ஷனுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆட் பண்ணாலே ரிஃப்ராக்ஷனையும் அப்படியே ட்ராக் பண்ணி போட்டுருங்க. ரிஃப்ளெக்ஷன் மேப் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைனலா அந்த டிஸ்பிளேஸ் அப்படிங்கிறது மேப் மட்டும் லோட் பண்ணுங்க. ஆனா வீரே டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் அப்படிங்கிறது வந்து நம்ம அதுல வந்து லோட் பண்ணணும். இதுல வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு அதே பிக்சரோட வேல்யூ தான் இங்க ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றது, இதுல வந்து வீரே டிஸ்பிளேஸ்மெண்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு 3Dல. இந்த வீரே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிராக் பண்ணி கொண்டு வந்து நோ மேப்ல போட்டு இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். ஆனா வேல்யூ வந்து MM கணக்குல தான் இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளவு இன்ச்சு மேல வரணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மெட்ரிக் வேல்யூல MM வச்சுட்டு இங்க பாருங்க ஒரு MM இருக்கா, இதை வந்து நான் ஒரு 50 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்த தெரியாது, ஒருக்கா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது இது வேல்யூ போகும். சரி 50 இல்ல வேற ஏதாச்சும் கொடுத்து பாருங்கன்னா நான் ஒரு 500 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். 500 கொடுக்கும்போது எவ்வளவு வெளியே மேல வருதுன்னு பாத்தீங்களா? இது ஒரு இது பொறுத்து நம்ம மாத்திக்கிறது தான். அந்த அந்த இமேஜ்ல டெக்ஸ்சர் குவாலிட்டி அவ்வளவுதான் இருக்கு. டிநாய்சர் கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு வலுவலுன்னு தெரியுது. டிநாய்சர் இல்லாட்டி இனிமே நல்லா தெரியும். நான் ஒரு 80ன்னு கொடுத்துறேன். 80 வச்சாலே நல்ல டீடைல்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா செட் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல ஓகே பண்ணிருங்க. இப்போ ஐசோலேட் வந்து ஃபுல்லா வெளியே வந்து பாருங்க, நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த இடத்துல செட் ஆயிருக்கும். ஏன்னா மீறி போனா வந்து அவுட்டர்ல இருக்கிற இந்த 2 இடத்த மட்டும் செட் பண்ணா போது. இந்த 2 இடத்துக்கு நான் டிஃபால்ட்டா இருக்கிற இதுவே வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டோன் அப்படின்னா இந்த இதை வந்து இங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதையும் வந்து இந்த இடத்துல 2 ஸ்டோன் வந்து ஓகே ஆயிடுச்சுங்களா? ரோட்டோட அந்த 2 ஏரியா வந்து செட் ஆயிடுச்சு. பட் இந்த ஏரியால தெரியணும்னா ஏதாச்சும் ஒரு இதுல இதை பிக் பண்ணுங்க. சோர்ஸ் ஆர்டர் மெட்டீரியல் வியூபோர்ட் கொடுங்க. இதையும் வந்து பிக் பண்ணுங்க. சோர்ஸ் ஆர்டர் மெட்டீரியல் வியூபோர்ட் கொடுங்க. இங்க வந்து செட் ஆகல, இதுக்கு காரணம் வந்து UVW மேப். எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வேலை வந்து பாக்ஸ் கொடுத்துட்டு ஜிஸ்மாஸ் ஸ்கேல் டூல் Z டைரக்ஷன்ல ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஃபிட் ஆகிடும். இதே கான்செப்ட் தான். இதுவே வந்து நான் இந்த மேல இருக்கிறத காப்பி பண்ணிட்டு ஜிஸ்மாஸ் வெளியே வந்துருங்க. இதுக்கு வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அதே சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்குங்களா? இத இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சமா சைஸ் மாத்தணும்னா இதை கொஞ்சம் கொடுத்துட்டு இது வந்து ஃபுல்லா வெளியே வந்துடலாம். சப்ஜெக்ட் ஃபுல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சுப்பா. அடுத்த லெவலு கொஞ்சமா இந்த இடத்துல அந்த வேவ் மாதிரி வந்து இது கொடுக்கணும். கட்டைன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா நீங்களே நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி கட்டைன்ஸ் கொண்டு வந்துக்கலாம். இல்ல ஈஸியா நானே ஒரு கட்டைன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, எஜ் டு எஜ் தானே அப்படின்னா லைன் டிராயிங் இருக்கு பாத்தீங்களா? இல்ல ஃப்ரீ ஹேண்ட் டூல் போய்க்குங்க. ஆட்டோ கிரேடே ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு ஜிக்ஸாக்கா ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டேன். ஆல்ட் கீ கொடுத்தாங்க. இது வந்து தரையில இருந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறது மட்டும் ஆட் பண்ணுங்க. எவ்வளவு ஹைட்டு, இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 20 அடி அப்படின்னு கொடுத்துறேன். 20 அடிக்கு மேல வந்துருச்சுங்களா? ஃபுல்லா வெளியே வாங்க.
மேல லைட்டா கொடுத்தாலும் போதும். அவங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்ன்றலாம் அவசியமே இல்லை ப்ரோ. சூப்பரா வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைல் சப்ஜெக்ட் நல்லா நல்லா டச் ஆன மாதிரியே கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. மெட்டீரியல் எடிட்டர்ல இந்த 2 சைட் மெட்டீரியல் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இதை வந்து அசைன் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் டபுள் சைடு வரும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த சைடு பாருங்க ஒரே இதுல. சரி, இந்த இடத்துல அந்த பேனர் வந்து ஒரு பீடிங் மாதிரி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பீடிங் வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீ ஆயிரும். இப்போ அந்த பீடிங் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு கிடையாது, அது ஈஸி தான். ஆல்டிக்கு கொடுத்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல நம்ம அந்த லைன் டிராயிங் மாதிரி ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, லைன் எடுத்துட்டு ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிட்டு கன்வெர்டேபிள் ஸ்ப்ளைனு இதுல வந்து இங்க எனேபிள் ரெண்டர் எனேபிள் வி போட்டு பாக்ஸ் டைப்ல கொடுத்துட்டு ஒன்னுக்கு ஒன்னு வந்து ஸ்கொயர் டைப்ல வந்து கிரியேட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேபிள் ஸ்ப்ளைனு ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஐசோல இருந்து ஃபுல்லா வெளியே வந்துருங்க. இங்க ஒரு பார்டர் கிடைச்சிச்சுங்களா, லைன் டூல்ல பிடிச்சு அப்படியே முன்னாடி கொண்டு வந்துருங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எந்த இடத்துல அப்படிங்களா சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துருங்க. இந்த சப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டேபிள் பாலிகானா ஃபைனலாக கொடுத்தா பாலிகானா தான் கொடுக்கணும். இதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இதில் ஃபுல்லாக மல்டிசப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது வால் கொடுத்தது ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் தானே, இதோட ஃபுல் மெட்டீரியலே செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னே கொடுத்துட்டு இதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் அந்த டெக்ஸ்சர் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ பாருங்க அந்த எட்ஜ் போட்டனால நல்லா இருக்கு. இந்த எட்ஜையும் கொஞ்சம் கீழே ஹைட் கம்மி பண்ணாலும் கூட நம்மளோட சப்ஜெக்ட்ல 1 2 ஹைட்டை மட்டும் லைட்டா கீழே கொண்டு வந்துருங்க. இதுதான் டீடைல் ஒர்க் சொல்லுவாங்க. டீடைல் ஒர்க்குங்கிறது நீங்க அடுத்தடுத்து ஆட் பண்ணிட்டீங்கனாலே அந்த ஃபினிஷிங் வந்துடும். ஏன்னா டீடைல் ஒர்க்கு கடைசியா தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போ கட்டைன்ஸ் இதாகிடுச்சுங்களா, இன்னும் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளோரு இந்த லைட் எல்லாம் ஆட் பண்ணும்போது சேர் எல்லாம் வைக்கும் போது இன்னும் அடுத்த லெவல்ல சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு இது மட்டும் அந்த 2 சேரு சோஃபா மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ லைட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்ச இந்த இதுலயே எத்தனாவது லைட்டு எக்ஸாம்பிளுக்கு 6வது நல்லா இருக்கு. மேக்ஸ்ல இதுல நம்பர் 666 இங்க இருக்கு. மாடல்ல டாபிக் வைக்கங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணிட்டு நம்பர் 6 டிராக் பண்ணி கொண்டு வந்து உள்ள போட்டுறேன். மெர்ஜ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஒருக்கா எல்லாத்தையுமே குரூப் பண்ணி விட்டுறலாம், நல்லா கலந்து போயிடும். அதனால இதை நல்லா பெருசு பண்ணிட்டு டாப் வியூல சென்டர்ல வச்சிருங்க. இந்த சைடில் வச்சுன்னா ஃப்ரண்ட் வியூல இந்த இடத்துல தெரியுதுங்களா, அது வைக்கும் போது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணிக்கலாம், சோஃபா தானே இங்க இருக்கு ப்ரோ. சோஃபான்னு எடுத்துட்டோம்னா எத்தனாவது 9th நல்லா இருக்கு. 9th வந்து நான் எப்போ யூஸ் பண்றது அது, அதனால 9th கொஞ்சம் டாப்பிலே லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா டாப்பில் தான் வந்து அந்த சேஃபன் ஜோனு எடுத்து கொடுத்துருங்க. இது தரையா இருக்காது, இதை வந்து தூக்கி இடத்துல வச்சிடலாம். இந்த 2 சப்ஜெக்ட் தூக்கிட்டு இந்த அசெட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த ப்ரோ கொஞ்சம் வந்து ஆட் பண்ண அடுத்த லெவலில் நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து இது மட்டும் ஒர்க் பண்ணிட்டு ஃபைனலாக நான் சொல்றதை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க. இந்த மரமெல்லாம் இங்கே ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ட்ரீஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் அவுட்புட் ரெண்டரிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணணும். எலிமெண்ட் ஆட் பண்ணிட்டு தான் நீங்க கொடுக்கணும். ரெண்டர் செட்டப்ல என்னென்ன எலிமெண்ட் ஆட் பண்றதுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் போட்டோஷாப்ல கொண்டு போய் ஃபைனல் கரெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இங்க பார்த்த ரிசல்ட்டுக்கும் அங்க பார்க்க போற ரிசல்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதோட ரிஃப்ளெக்ஷன் நல்லா அடிக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ரெண்டர் எலிமெண்ட்ல ஆல்ரெடி 2 கொடுத்துட்டேன், அதனால விட்டுருங்க.
அப்போ ஆடுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஏஓ அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர் நம்ம கொடுக்கல, அதனால அது தேவையில்லை. ஜிஐ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து கீழே வந்து டினாய்ஸரும் கொடுத்தாச்சு. லைட்டிங் கொடுத்துங்க. லைட்டிங் கொடுத்தோம்னா தனித்தனியா எத்தனை லைட் வச்சிருக்கோமோ எல்லாமே தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரும். அதனால லைட் மிக்சர் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே கீழே வாங்க. இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கரெக்டா ரா ஃபைலும் வேண்டாம். வீரே ரா அப்படின்றது அதுவும் வேண்டாம். ராக்கு பொதுவாக நார்மலாவே இருக்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரிஃப்ளெக்ஷனு ரிஃப்ராக்ஷனு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ரஃப்னஸ், ஏன்னா ரோடெல்லாம் வந்து ரஃப்னஸா இருக்கும், அதனால ரஃப்னஸ் முக்கியம். அதுக்கு அடுத்தது ஸ்பெக்குலார், அதாவது செல்ஃப் இலுமினேஷன் எதுக்குன்னா இங்க டெக்ஸ்சர் தானே அப்ளை பண்ணியிருக்கேங்க இந்த பிரைட்னஸ்க்கு, அதுக்காக செல்ஃப் இலுமினேஷன். ஷேடோ, நீங்க கேட்ட ஷேடோவை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ பாத்தீங்களா சப்ஜெக்ட் வைக்க அந்த ஷேடோ வந்து காணாம போயிருச்சு. ஒரு சப்ஜெக்ட் காணாம போயிடும் பக்க. இன்னும் இந்த ஷேடோ கொடுத்தோம்னா அதுவும் தனியா தூக்கிடலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்பெக்குலார் அப்படிங்கிறது ஒரு கலரை பர்டிகுலரா நான் தூக்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒயர் கலர் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்ட்டூன் மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா கார்ட்டூன் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு இதை தாண்டி வேற எதுவுமே யூஸ் ஆகாது. இதை தாண்டி உங்களுக்கு வேணும்னாலும் கூட ஒவ்வொன்று பார்த்தும் கூட நம்ம எடுத்துக்கலாம். மற்ற பிரகாரம் எதுவும் தேவைப்படாது ப்ரோ. லைட்டுங்கிறது லைட்டே கொண்டு வந்து கொடுத்துரும். லைட் மிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. கலரு, மேட்ச் ஷேடோ, எதுவுமே மெட்டல் ஏதாச்சும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா மெட்டல் கொடுக்கலாம். இங்க மெட்டலே எதுவும் இல்லை, அதனால மெட்டலும் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால எதுவும் வேணாம். இப்போதைக்கு வந்து ஓகே கொடுத்துறேன். இங்க எல்லாமே லோட் ஆயிடுச்சுங்களா? இங்க வந்து அங்க லோட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல தெரியுதுங்களா? அங்க லோட் பண்ணாலே இங்க வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப நம்ம இதெல்லாம் சேவ் பண்ணனா ஃபைனல் ரெண்டர் கொடுத்துறணும். கொடுத்துட்டு ஃபைனல் ரெண்டர் சேவ் ஆகாது. நம்மளாதான் வந்து ஃபைனல் ரெண்டருக்கு வந்து ஒரு இமேஜ் மட்டும் தான் சேவ் ஆகும். உங்களுக்கு எல்லா இமேஜும் சேவ் ஆகணும்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐக்கான லாங் பிரஸ் பண்ணிட்டு ரெண்டாவதா இருக்கு பாருங்க, சேவ் ஆல் செப்பரேட் சேனல்னு. இதை நீங்க கொடுத்தா மட்டும்தான் எல்லா சேனலுமே தனித்தனியா வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இது நீங்க ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்து ஃபார்மேட் ஜேபக் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் போட்டு கிரியேட் பண்ணுங்க, உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டர் கொடுத்துறேன். ஃபைல் வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டர் ஆகட்டும். ஃபைனலா நம்ம என்னென்ன பண்றோமோ அதெல்லாமே ஆட் பண்ணி விட்டுறலாம்.